காலநிலை மாற்றத்தால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவாங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா காலநிலை மாற்றம் அல்லது பேரிடர்கள், அதன் வரக்கூடிய அந்த விளைவுகள், இது குறித்த அச்சம் குழந்தைகளுக்கே உருவாகுதான். அதுவும் குறிப்பா 13 வயதிலிருந்தே இந்த அச்சம் அதிகரிக்க தொடங்குதான். இன்னும் சொல்ல போனா பெற்றோர்கள் மேலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைக்கு குழந்தைகள் தள்ளப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? இதனால தங்களது எதிர்காலத்து மேலேயே குழந்தைகளுக்கு ஒரு பயம் வருதான். இது நோயா இல்ல பொறுப்பு உணர்வா? இத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். காலநிலை மாற்றம் மற்றும் அதனால வரக்கூடிய சில பேரிடர்கள், இது குறித்த ஒரு விதமான குழப்பமும் பதற்றமான சூழலும் வருது. அந்த நிலைக்கு பேர் தான் காலநிலை பதற்றம். ஆங்கிலத்துல கிளைமேட்டிக் ஆங்ஸைட்டி அப்படின்னு இதை குறிக்கிறாங்க. சுற்றுச்சூழல் மீதான ஒரு விதமான பயம் ஏற்படுது. காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்க முடியுமா, ஒருவேளை எதிர்காலத்துல அது நம்மளால முடியாம போயிடுமோ, அதுல இருந்து மீண்டு வர முடியாம போயிடுமோ, இது போன்ற அச்சங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதற்கு தன்னை தயார்படுத்தி எப்படின்னு வழிகள் தெரியாம குழப்பத்தோட இருக்கிற ஒரு நிலை தான் இந்த கிளைமேட்டிக் ஆங்ஸைட்டின்னு சொல்லப்படும் காலநிலை சுற்றுச்சூழல் தொடர்பான பதட்டம். இந்த காலநிலை பதற்றம் அப்படிங்கிறது இப்போதைக்கு அதிகரிச்சுட்டு வரும் காலநிலை நெருக்கடி குறித்த ஒரு பயம், அதனால ஏற்படக்கூடிய கவலை, அதன் விளைவாக வரக்கூடிய மன அழுத்தம், பிற்காலத்துல நமக்கு உதவ யாரும் முன்வர மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுறது. இது எல்லாத்தோட விளைவா அமைதி இல்லாத, மன அமைதி இல்லாத ஒரு நிலைப்பாட்டுக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. இப்படிதான் காலநிலை மாற்றம் ஒரு மக்களோட மனதுல ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுல அதிகம் பாதிக்கக்கூடியவர்கள் பெண்கள்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். காரணம், தங்களது குடும்ப உறுப்பினர்களோ அல்லது சமுதாயத்துல தங்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு தங்களது குடும்ப உறுப்பினர்களும் அந்த காலநிலை பாதிப்புகள், பேரிடர்கள் இருந்து மீண்டு வரணும்னு சொல்லி தானும் அதுல இருந்து மீண்டு வர முயற்சி பண்ணி, கூடுதலா குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பொருளாதாரத்தையும் சரி செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு, இப்படி அந்த காலநிலை பேரிடர்கள் மாற்றங்கள்ல இருந்து அந்த விளைவுல தாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த சவால்களை கூடுதல் சுமையோட, இரட்டிப்பு பொறுப்புகளோட பெண்கள் எதிர்கொள்றாங்க. இதனால அவங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்படுது. அதை தணிச்சுக்கிறதுக்கும் சரியான ஒரு வழி அவங்களுக்கு இல்ல. காரணம், பணியை விட்டா குடும்பம், இப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும், இதுல இருக்கிற விஷயங்களை பாத்துக்கிறதுலயே அவங்களுக்கான நேரம் செலவிடப்படுதுன்றதுனால தங்களை எப்படி இதுல இருந்து மீள்வதற்கு தயார்படுத்திக்கணும்னோ பெண்கள் பெரும்பாலும் யோசிக்க முடியறதில்ல. முடிஞ்சாலும் ஆண்கள் பணிக்கு போனாங்கன்னா, பொருளாதாரம் ஈட்டாங்கன்னா அது மட்டும்தான் அவங்களோட பொறுப்பு. ஆனா பெண்கள் கூடுதலா பொருளாதாரம் ஈற்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களா இருந்தாலும் சரி, தங்களது குழந்தைகளுக்கோ தங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ அவங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயமோ, பேரிடர்கள் பாதிப்புல இருந்து அவங்க மீண்டு வரத்துக்காக முயற்சிக்கிறது, அவங்களுக்காகவும் சேர்த்து ஒரு பெண் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதனாலதான் பெண்கள் அதுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு பேசியிருந்தோம். ஆனா தற்போதைய சூழல்ல தங்களோட எதிர்காலத்தை குறித்த பயத்துக்கு குழந்தைகளே இதனால தள்ளப்படுறாங்க அப்படின்னு அதிர்ச்சி தரக்கூடிய கூடுதல் தகவல் ஒண்ணு இருக்கு. இந்த காலநிலை மாற்றம், பேரிடர்களால குழந்தைகளுக்கு தங்களது எதிர்காலத்தின் மீதே ஒரு பயம் ஏற்படுது, ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. காரணம், காலநிலை மாற்றங்களோ அல்லது பேரிடர் குறித்த எல்லா விஷயங்களையும் அவங்க சமூக ஊடகத்துல அதிகமா இப்ப பார்க்க முடியுது. குறிப்பா 13ல இருந்து 18 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகள் அதிக அளவுல இப்படி சமூக ஊடகங்கள்ல இந்த பேரிடர் குறித்த விஷயங்கள், காலநிலை மாற்றம், அதனால ஏற்படக்கூடிய நேர்மறையான பாதிப்புகள் குறித்து அதிகமா அவங்க அணுகும் போது காலநிலை மாற்றம் குறித்தோ அல்லது பேரிடர்கள் குறித்தோ அவங்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஒண்ணு மனசுல உருவாகுது. காரணம், இந்த நிலச்சரிவு, போர்க்காலங்களில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள முடியாம கொரோனா பெருந்தொற்று போல அல்லது புவி வெப்பமயமாதல் போல இந்த மாதிரி எல்லா வகையான சுற்றுச்சூழல்ல வரக்கூடிய அந்த பாதிப்புகள், அதன் விளைவாக மனிதர்களோட உயிரிழப்பு, இது எல்லாமே ஒரு நேர்மறையான அவநம்பிக்கையான ஒரு பயத்தை இந்த குழந்தைகள் மத்தியில கொடுக்குதான். காரணம், ஒருவேளை நம்மள சார்ந்தவங்களோ இல்ல நமக்கு நெருக்கமானவங்களோ இதே போல இப்படி ஒரு பேரிடரோ இல்ல காலநிலை மாற்றமோ வந்தா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுமா? இது ஒரு பயத்தோட மட்டும் இல்லாம தங்களது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்தே தங்களை தனிமைப்படுத்திக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளை தள்ளுமா? அதன் விளைவா அதிகப்படியான மன உளைச்சலுக்கு அந்த குழந்தைகள் ஆளாகிறாங்க. அதன் விளைவாக அவங்களோட பள்ளிகள்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகளோ அல்லது அவங்களோட கல்வித்திறன்ல அல்லது ஞாபக சக்தி, மற்றவங்களோட இயல்பா பழகிறதுல, இதுல ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தை சரியா செயல்படாம போயிடுது. இது மூலமா அந்த குழந்தைகளுக்கு வீட்டிலேயோ அல்லது பள்ளியிலேயோ அல்லது அவங்க வளரக்கூடிய எந்த சூழலையுமே
கூட இருக்கிற அந்த மனிதர்களோட ஒத்து போக முடியாம தன்னை தனிமைப்படுத்திக்கிற அளவுக்கு அவங்க யோசிப்பாங்களாம். அவங்களோட எல்லா வகையான திறன்களும் ஒரு கட்டத்துல அவங்களே மறந்து போற அளவுக்கு ஒரு நிலைக்கு போயிடுவாங்களாம். மன ரீதியா அந்த அளவுக்கு இந்த காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் குறித்த பயம் அவங்கள ரொம்ப பயமுறுத்திடுது. இந்த காலநிலை மாற்றம், பேரிடர்கள் இது குறித்த அந்த கவலையே அந்த குழந்தைகள் இயல்பா அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள், அதாவது சாப்பிடுறது, படிக்கிறது, விளையாடுறது, மத்தவங்க கூட பேசுறது, சிரிக்கிறது, நிம்மதியா தூங்குறது, தனக்குள்ள எதிர்காலத்தை பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த எல்லா விஷயங்களுமே பாதிக்கப்படுமா இந்த பேரிடர்கள் குறித்த அந்த ஒரு அச்சத்தால. பெரியவர்களை விட குழந்தைகள் தான் இந்த பயத்தினால அதிக அளவுல மன ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. உடல் ரீதியாவும் உணர்ச்சி ரீதியாவும் இந்த காலகட்டம் தான், அதாவது 13 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும் தான் ஒரு குழந்தை உடல் ரீதியாவும் வளரும், உணர்ச்சி ரீதியாவும் வளரும். ஆக இந்த நேரத்துல காலநிலை மாற்றம், அதனால வரக்கூடிய விளைவுகள், அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அதுல என்னென்ன இழப்புகள் அப்படிங்கிறது அவங்களோட உணர்ச்சிகளை அதிகமா பாதிச்சு அந்த இழப்புகளை மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பெருசா காட்டுது. இந்த இளம் பருவத்துல தான் 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைகள் உணர்ச்சி பூர்வமாகவும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. இந்த சமயத்துல அவங்களோட எதிர்காலத்து மீதான ஒரு நம்பிக்கையே, இந்த பேரிடர் அதனால வரக்கூடிய இழப்புகள் இது பத்தி அவங்களுடைய கவலைனாலேயே அந்த நம்பிக்கையே இல்லாம போயிடுமா. தங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சவால் மிகுந்த அந்த விஷயங்களை கூட அவங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வர முடியும், எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கான இயல்பான திறனை கூட அவங்களே யோசிச்சு பார்க்க முடியாம மறந்துடுற நிலையில இருப்பாங்களாம். 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு பார்த்தா வெள்ளம் வரும்போதோ அல்ல காட்டு தீ பரவும் போது அந்த இடங்கள்ல இருந்திருந்தாலோ இல்ல அதை பார்த்திருந்தாலோ அல்லது வறட்சி நிலையை உணர்ற அளவுக்கு அவங்க அனுபவிக்கிற அளவுக்கு அந்த பகுதிகளில் வசித்திருந்தாலோ அல்லது அது சம்பந்தமா பார்த்திருந்தாலோ கேட்டிருந்தாலோ அது குறித்த அந்த பயம், அந்த அனுபவத்துல வந்த ஒரு எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கையின்மை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாயிடுதான். இதனாலேயே அவங்க அடுத்து வளரக்கூடிய அந்த காலகட்டம் 13 வயதுக்கு மேல அவங்க வளரக்கூடிய காலகட்டத்துல எதன் மேலயுமே ஒரு நம்பிக்கை இல்லாம எல்லாத்துக்கும் பயந்துட்டு அது நம்மளுக்கும் நடந்துருமோ, எப்ப வேணாலும் வந்துரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தோடையே வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிப்பாங்களாம். இப்படி ஒரு வெள்ளம் வந்தாலோ அல்லது ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டாலோ, அதிகமா வெயில்னால உயிரிழப்புகள் ஏற்படுதோ அல்லது போர் சமயங்கள்ல நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது, தன்னை போலவே மற்ற குழந்தைகள் பாதிக்கப்படுறது, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பாதிக்கப்படுறது, இது எல்லாம் பார்க்கும் போதோ அதை உணரும் போதோ ஒருவேளை தங்களது பெற்றோர்களுக்கோ தங்களுக்கோ அல்லது தாங்கள் வளர்க்கும் அந்த செல்ல பிராணிகளுக்கோ தங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கோ இந்த இழப்புகள்லாம் ஒரு வேலை வந்துருமோ, அவங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அந்த குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சதும் இயல்பாவே அவங்க தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இவங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்கல்ல, எது வேணா நடக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுவாங்களாம். ஏன்னா தாங்கள் இழந்த அந்த நெருக்கமான நபர்கள், தன் மீது ரொம்ப அன்பு காட்டிய பெற்றோர்களோ அல்லது தாங்கள் அதிகமாக அன்பு காட்டிய செல்ல பிராணிகளோ, தங்களை சுற்றி உள்ளவங்களோ, ஆசிரியர்கள், நண்பர்கள், இப்படி எல்லாரும் ஒரு வேலை நாளைக்கு தன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையும் அந்த குழந்தைகளுக்கு உருவாகுதான். இதனால இந்த வளரும் காலகட்டத்துல அந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய நபர்கள், அவங்க கிட்ட இவங்க மேம்படுத்திக்கிற அந்த உறவுகள், இது எல்லாமே தடைப்படும். தன்னை தனிச்சே வச்சுக்கிறதுனால ஒழுங்கா தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம யோசிக்கும் திறனையும் இழக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகள் ஆளாகிறாங்க. ஆனா பெரும்பாலும் பெற்றோர்கள் இது போன்ற காலநிலை குறித்த ஒரு பயம் குழந்தைகள் கிட்ட இருந்தா அவங்க தன்னை எல்லா விஷயத்துல இருந்தும் தனிமைப்படுத்திக்கிட்டாலோ அல்லது ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம ஏதோ ஒரு பயத்தோடய இருக்கிறதுனாலயோ இது ஒரு மனநல பிரச்சனை அப்படின்னு அணுகிறது ரொம்ப தவறான விஷயம்னு மனநல ஆலோசகர்கள் சொல்றாங்க. காரணம், இது அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு மேல ஒரு பயம் வருதுன்னா, இந்த காலநிலை மாற்றம் வருது, பேரிடர் வருது, அதுல இருந்து எப்படி நம்மளை சமாளிச்சுக்க போறோம்ன்ற ஒரு பயம் தானே தவிர இது மனநல நோயா பார்க்காம அந்த குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் மேல எதிர்காலத்துல நம்மளுக்கான சுற்றுச்சூழல் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாக தான் இதை பார்க்கணும், இதை அணுகணும் அப்படின்னு மனநல ஆலோசகர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் சொல்றாங்க. இது ஒரு மனக்கோளாறு கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை அடுத்து நம்ம எப்படி கடத்தி கொண்டு போக போறோம்ன்ற ஒரு விதமான பயம். அப்ப அது அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு தான் எடுத்துக்கணும். நாளைக்கு நான் பெரியவன் ஆனதும் இது போல எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துட்டா, ஒரு பேரிடர் காலகட்டத்துல நான் மாட்டிக்கிட்டா அதுல இருந்து நான் எப்படி என்ன சமாளிக்க போறணும் அப்படிங்கிற அந்த பயத்தை போக்குறதுக்கு பெற்றோர்களோட ஆதரவு அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு மனநல ஆலோசகர்கள் சொல்றாங்க. காரணம், நாளைக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல நான் மாட்டிக்க போறேன், அதுல இருந்து என்ன நான் எப்படி சமாளிச்சுக்க போறேன்னா அப்படின்னு அந்த யோசிக்கிற திறனை அவங்களுக்கு வளர்க்கணும்னா அவங்களுக்கான பிரச்சனை என்னன்னு உட்கார்ந்து கேள்வி கேட்கணும். பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைகள் விலகி போகும்போதோ தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு தன்னோட எல்லா செயல்பாடுகள்ல இருந்துமே குறைவான ஈடுபாட்டோட அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இது ஒரு மனநல பிரச்சனைன்னு சொல்லி உடனே ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிட்டு போறதை விட பெற்றோர்களே முதல்ல அந்த இடத்துல இருந்து குழந்தைகளோட பிரச்சனை என்ன, எதனால
அவங்க பயப்படுறாங்க, அவங்களுக்கு நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும், எப்படி அவங்க இழந்த அந்த தன்னம்பிக்கையை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களோட பிரச்சனை என்னதான் அப்படின்னு முதல்ல பெற்றோர்கள் கேள்வி கேட்க வேண்டியது இந்த இடத்துல அவசியமா இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைகள் இயல்பாகவே ஒவ்வொரு விஷயமும் தன்னை சுத்தி நடக்கும்போது ஆர்வமா அதுல ஈடுபாட்டோட பார்ப்பாங்க. அதுல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலோ அல்லது சந்தேகமான கேள்விகள் இருந்தாலோ உடனே பெற்றோர்கள் கிட்டயோ இல்ல நண்பர்கள்கிட்டயோ கேட்கறது குழந்தைகள் கிட்ட இயல்பான ஒரு குணம் தான். அப்படி இருக்கும்போது ஆர்வத்தோட இது எப்படி, இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறதை விட ஒரு அவநம்பிக்கையோட அந்த குழந்தை கேள்வி கேட்க ஆரம்பிக்குதுன்னா உடனே பெற்றோர்கள் அந்த குழந்தைய கண்காணிக்க ஆரம்பிக்கணுமா. பேரழிவுகள் குறித்த கெட்ட கனவுகள் பத்தி அதிகமா குழந்தைகள் பேசினாலோ, எப்ப பார்த்தாலும் பதட்டமா ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கும்போது நகத்தை கடிக்கிறது, தங்களுடைய சின்ன சின்ன அன்றாட வேலைகளையும் கவனமா பார்த்து ஈடுபாட்டோட செய்யாம இருக்கிறது, அதிகமா மறக்கிறது, தங்கள்கிட்ட பேசுற நபர்கள் கிட்ட ஒழுங்கா பதிலளிக்காம யாரோ மாதிரி பாக்குறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தென்பட்டதுன்னா பெற்றோர்கள் கூடுதல் கவனம் எடுத்து அந்த குழந்தைகளை கண்காணிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். பெற்றோர்கள் இது சம்பந்தமா அவசரமா கவனம் எடுத்து அக்கறையோட இந்த விஷயத்தை அணுகலனா குழந்தைகள் பிற்காலத்துல அவநம்பிக்கை உடைய மனிதர்களாவே தான் வளர்வாங்க அப்படின்னு குழந்தைகள் நல ஆலோசகர்கள் சொல்றாங்க. இது போன்ற இந்த பேரிடர்கள் குறித்த அச்சத்தினால, காலநிலை மாற்றம் குறித்த அச்சத்தினால குழந்தைகள் அடிக்கடி கோவப்படுவாங்களாம், ஒரு விரக்தியான மனப்பான்மையோட இருப்பாங்களாம், எதுலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு குழந்தையா இருப்பாங்களாம், ஆதரவு இல்லாம யாரோ கைவிட்டது போல எதையோ இழந்தது போலவே தங்களை நினைச்சுப்பாங்களாம். இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பெற்றோரோட ஆதரவு தான் அந்த இடத்துல ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டா எதிர்காலத்தை குறித்து இப்படிதான் நம்ம இருக்க போறோம், நம்மளுக்கு எதுவுமே வளங்கள் இருக்காது, நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா, ஒரு பேரிடர்ல ஒரு சூழ்நிலையில இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டோம்னா அதுல இருந்து சமாளிச்சு நம்மளுக்கு வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட தன்னம்பிக்கையே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. பெரும்பாலும் குழந்தைகள் இது போல மன ரீதியான ஒரு குழப்பத்தை சமாளிச்சு இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெற்றோர்களோ அல்லது நண்பர்களோ நம்ம சொல்றத கேட்கறாங்க, நம்ம சொல்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, நம்ம பெற்றோர்களோ நம்ம செய்யற செயல்பாடுகளோ நம்ம பேசுற விஷயங்களையோ கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆறுதலான விஷயம் தான். ஏற்கனவே தன்னை எல்லார்கிட்ட இருந்தும் தனிமைப்படுத்திக்க நினைக்கிற இந்த குழந்தைகள் தங்களோட மனசுல இருக்கிறத சொல்லும் போது அதை கேட்கறதோ இல்ல புரிஞ்சுக்கிற நீ சொல்றது புரியுது, நீ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு, இதுக்கு நீயே ஒரு தீர்வு சொல்லு, என்ன பண்ணலாம், இது போன்ற ஒரு உரையாடல்களை எடுத்து பெற்றோர்கள் கொண்டு போகும்போது அந்த குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு குழந்தைகள் நல ஆலோசகர்கள் அறிவுறுத்துறாங்க. எல்லா இடத்துலயுமே பிழையா இருக்கிற, எதுவுமே சரியில்லைன்னு இருக்கிற இந்த உலகத்துல எப்படி எந்த விஷயங்களை சரிப்படுத்தி சமாளிக்க முடியும், அதற்கான வழிகளை எப்படி முயற்சிக்கலாம், தேடலாம், இது போன்ற தன்னம்பிக்கை தரக்கூடிய சில விஷயங்களை அந்த குழந்தைகள் கிட்ட பேசலாம். இன்னொன்னு, இது போன்ற கவலை தரக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்துல உனக்கு நடந்தா வெறும் கவலைப்பட்டுட்டு மட்டும் இல்லாம அது எதுக்கு நமக்கு நடக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி அதுல மீண்டு வர்றது, இதை நம்ம எப்படி சமாளிச்சு இதுல இருந்து வெளியில போறது, அல்லது இந்த விஷயத்தை எப்படி நம்ம அணுகி அதற்கான தீர்வு கண்டுபிடிக்கிறது, இது போல அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும்னு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயம் ஒருவேளை உனக்கு இது போல நடந்தா ஒரு சூழ்நிலையை யோசிச்சு, ஒருவேளை இந்த சூழல் எதிர்காலத்துல உனக்கு வந்தா இந்த இடத்துல இக்கட்டான நிலைமையில நீ மாட்டிக்கிட்டேன்னா இதை எப்படி சமாளிப்ப, இது குறித்து உன்னோட கருத்து என்ன, இதை நீ எப்படி அணுகணும்னு நினைக்கிறேன் இப்படின்னு குழந்தைகளோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு கேட்கணுமா பெற்றோர்கள். அப்பதான் இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஆர்வத்தோட தங்களை சவால்களுக்கு தயார்படுத்திக்க அந்த குழந்தைகள் முற்பட்டு வருவாங்களாம். இப்படி ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம குழந்தைகள் வளரும் போது தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றத பார்த்துதான் வளருவாங்க. அவங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள், அவங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள், அவங்களால கேட்கப்படுற பார்க்கப்படுற விஷயங்கள் தான் வாழ்க்கை, இதுதான் சமுதாயம் அப்படின்னு அந்த குழந்தைகள் நம்புற இந்த நிலையில, இந்த வளர்ற காலகட்டத்துல, இப்படி குழந்தைகளோட எண்ணங்கள் வளர்ற காலகட்டத்துல பெற்றோர்கள் வெறும் அறிவுரை மட்டும் சொல்லாம தாங்களும் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்கன்றத அப்படியே அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும், காமிக்கணும். உதாரணத்துக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒண்ணு வருது, புவி வெப்பமயமாதல் அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா அந்த சூழ்நிலைக்கு நம்ம குடும்பத்துல இருந்தோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோ அல்லது அந்த பெற்றோர்களே அதை சரி பண்றதுக்கு இவங்க என்ன முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு அந்த குழந்தை கண்கூடா பார்த்தா, சரி எப்படியாவது எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்தா நம்ம அதை சமாளிச்சிடலாம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க செய்யறது போலவே நம்ம செஞ்சா நம்மளுக்கு அந்த பாதிப்பு வராது அப்படின்னு ஒரு புரிதல் வருமா. சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதாரணத்துக்கு குப்பை கழிவுகளை சரியா நெறிப்படுத்துறது, மரங்கள் வளர்க்கிறது, தண்ணீரை சேமிச்சு வைக்கிற
அந்த குணம் இது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோ செய்தா அதை பார்த்து அவங்க வளரும் போது எதிர்காலத்துக்காக நம்பிக்கையோட அவங்க வந்து கற்பிக்கப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எதிர்காலத்து குறித்த ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். ஆக இது ஒரு மனநல பிரச்சனையா எடுத்துக்காம குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல காலநிலை மாற்றமோ அல்லது இயற்கை சூழல் பாதிக்கப்படுவதோ குறித்து ஒரு கவலை இருக்கு சார், அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அவங்களுக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின்னு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு மனநல பிரச்சனையா பார்க்காம குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல இந்த விழிப்புணர்வுல அவங்களுக்கு தேவைப்பட வேண்டியது என்ன, நம்பிக்கையா நாளைக்கு எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியம் தான். அதை கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த வயதுடைய குழந்தைகள் அதிகமா ஊடகங்கள்ல என்ன பாக்குறாங்களோ, பேரிடர்கள் இப்படிதான் இருக்கு இதனால இவ்வளவு இழப்புகள் வருது, இதை சமாளிக்க முடியாது போல, இது போன்று எப்படி காமிக்கப்படுதோ அதே போல அவங்க ஒவ்வொரு பேரிடரையும் அணுகணுமா, இல்ல அதுல இருந்து வேறு கண்ணோட்டத்துல பார்த்து எவ்வளவு இழந்தாலும் எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு கற்றுத் தருவதற்கு பெற்றோர்கள் முன் வரணுமா. எது நம்ம கிட்ட இல்ல, எது நம்ம இழந்துருவோமோ, எதுவும் நம்ம கிட்ட இல்லையோ, இருக்கிறதையும் இழந்துருவோமோ, இது போன்ற எண்ணங்களுக்கு பதிலா நம்ம கிட்ட இப்போ இருக்கு, மத்தவங்க கிட்ட இப்ப கூட இல்ல, நிறைய பேர் இழக்கிற ஒரு விஷயம் நம்ம இன்னும் இழக்கல, நம்ம கிட்ட இருக்கு, இதை எப்படி நம்ம பிற்காலத்துக்காக சேமிச்சு வச்சோ அல்லது சரியா நெறிப்படுத்தியோ நம்மளோட எதிர்காலத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தரக்கூடிய சில செயல்பாடுகளை குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் பெற்றோர்கள். பள்ளிகள்லயோ அல்லது வேற ஏதாவது வகையிலோ அவங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த ஏதாவது ஒரு குழுக்கள்ல ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுடைய செயல்பாடுகள்ல அந்த குழந்தைகளை ஈடுபடுத்துறதுக்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்துல எப்படி தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்க முடியும். எப்போதுமே அவங்க கேட்கிற விஷயமோ இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தையோ தான் அப்படியே மனசுல ஏத்துக்கணும்னு குழந்தைகளுக்கு இல்லாம தாங்கள் பாக்குறதையோ கேட்கறதையோ தங்களோட கண்ணோட்டத்திலிருந்து எப்படி அதை சமாளிக்கலாம், எப்படி அதை அணுகலான்னு அவங்க முடிவெடுக்கிற அந்த திறனுக்கு வரணும். அந்த அளவுக்கு குழந்தைகளை தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த இடத்துல அந்த பெற்றோர்களுக்கு இருக்கு. இத தற்காலிகமா அந்த அப்போதைக்கு இருக்கிற அந்த மன கவலைகளோ அல்லது குழப்பங்கள்ல இருந்தோ அந்த குழந்தைகளை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியாக இல்லாம எதிர்காலத்தை குறித்து அவங்களை எல்லா வகையிலையும் தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு நீண்ட கால முயற்சியாக தான் இது அமையணும் அப்படின்னு குழந்தைகள் நல ஆலோசகர் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்துறாங்க.